கட்டாய தமிழ் மொழி தேர்வு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இன்றைக்கி ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முதல் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே அப்படிங்கிற இந்த தமிழை புகழ்ந்து பாடிய கவிஞர் யார் அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே அப்படிங்கிற இந்த வரி எந்த பாட்டில் வந்திருக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாட புத்தகத்தில் தான் பெரும்பாலுமான வினாக்கள் நமக்கு வரும். அப்போது நம்ம முக்கியமான சில பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்கிறது, முக்கியமான இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான பொருளை ஞாபகம் வச்சுக்கிறது, அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழை பற்றி கிட்டத்தட்ட பாட வகுப்பில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த வரிகள் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தான் சொல்லியிருக்கார். எதில் இவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு அப்படிங்கிற அந்த பகுதியில், கனிச்சாறு அப்படிங்கிற அந்த நூல், அவர் எழுதின நூலில் அன்னை மொழியே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு, அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ஒரு புகழ்ந்து பாடியிருப்பார். அன்னை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மொழியேன்னு சொல்லி அது ஆரம்பிக்கும். சரிங்களா, மொழியே அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படி அந்த பாட்டில் இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இந்த பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியேன்னு தமிழை புகழ்ந்து பாடியிருக்கிறார். சரி, அடுத்த வினா, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பற்றிய குறிப்பு எந்த நூலில் காணப்படுது? நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை பற்றி உங்களுக்கு தெரியும், அதிகமான வளைவுகளை உடைய மலை. அந்த மலை பற்றிய ஒரு குறிப்பு, நம்ம சில மலைகளை பற்றிய குறிப்புகள் எந்த நூலெலாம் இருக்குது? நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பாடம் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலராக பார்த்தீங்கன்னா நடுவில் கட்டம் கட்டி ஒரு பாட்டு லைன் கொடுத்து அது கீழே என்ன இலக்கியத்தில் அந்த பாட்டு வந்திருக்கு, எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் நம்ம படிச்சுக்கணும். சரி, இது எந்த இலக்கியத்திலேருந்து கொல்லிமலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அகநானூறு 33வது பாடலில் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, கொல்லிமலை பற்றிய இந்த குறிப்புகள் காணப்படுகிறது. அதாவது வானவன் நாட்டு கொல்லிமலை மூங்கில் தோல் போல அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு அதில் காணப்படுகிறது. இப்போ அகநானூறு அப்படிங்கிற இலக்கியத்தில் என்னதுங்க, கொல்லிமலை பற்றிய குறிப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதும் பாடநூலிருந்து நமக்கு தெரியுதுங்க. இப்போது ஒவ்வொரு இலக்கியம், தொல்காப்பியமாக இருக்கட்டும், சிலப்பதிகமாக இருக்கட்டும், பெரும்பானாற்றுப்படையாக இருக்கட்டும், இதுலேயும் சில சிறப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புத்தகத்தில் கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம கொடுத்த நோட்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம், ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பொறுத்துக நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதன் பிறகு இதில் ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு தான் வலது பக்கத்துக்கு நம்ம போகணும். காருகர், தூசு, துகிர், வெறுக்கை புரியுது, இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா இது நமக்கு என்ன புரியுது, காருகர், தூசு, துகிர், வெறுக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிஞர் பொருள் சொல்லும் இல்லைங்களா? அப்போ வேறு ஏதோ பொருள் இருக்குது, அந்த பொருளை தான் அவங்க மீன் பண்ணி கேட்குறாங்க, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இதில் காருகர் அப்படின்னா என்ன? பொறுத்த வரைக்கும் காருகர் அப்படின்னா யார்? தூசு அப்படின்னா என்ன? காருகர்னால் ஒரு துணியை நெய்யக்கூடியவர், அவர் காருகர் அப்படின்னு சொல்லுவோம். தூசு அப்படிங்கிறது இந்த இடத்துல பட்டு தான் தூசுன்னு சொல்லுவாங்க. துகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. துகிர் நமக்கு தெரியலையா, துகிர் அப்படின்னா பவளம் இருக்குது இல்லைங்களா, பவளம், அந்த பவளத்தை தான் நம்ம துகிர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெறுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுக்கை அப்படின்னா செல்வம். அப்போ பாருங்கள், டிசிபிஏ அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், டிசிபிஏ வருது, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி செய்யல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன மாதிரியான பொருள் இருக்குது, அது என்ன, இப்போ நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், 1க்கு 2 முறை படித்து பார்த்துக்கிறது நல்லது. இப்படின்னு பொறுத்துகளை நம்ம 4 கேள்விக்கு பதிலளித்தா மட்டும்தான் நமக்கு 1 மார்க் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது சரியாக பொறுத்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த வினா பாருங்கள், மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்கிறாரு? மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று, இதுக்கு நீங்கள் குறளையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க, 2ஆக பகுத்து வார்த்தையை கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு இருக்குது, அதை பொருத்தி பார்க்கணும். இந்த குறள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், பொருத்தி பார்க்கணும். அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. அற்றுங்கிறது ஓம் உருவுங்க, போல அப்படின்னு பொருளுங்களா. எதை போல? அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம். இப்போ யாருக்குமே இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்காத ஒருத்தர் செல்வம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பணம், அது எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப மிக நலம்னா அழகு அப்படின்னு பொருள். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தி திருமணமே செய்து கொள்ளாமல் மூப்பு எய்து விட்டால், வயதாகி போய்விட்டால், அது யாருக்குமே பயன்படாமல் போயிடுச்சு
அப்படிங்கிற பொருள் போல், அது போல், அப்படி அது மாதிரி யாருக்குமே பொருள் கொடுக்காத செல்வம் வீணாக போயிடும். அவனுக்கும் பயன் இருக்காது, அவனும் செலவு பண்ண மாட்டான். அதை தான் வள்ளுவர் அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது ஒரு பொறுத்துக. நான் எப்பயுமே சொல்லியிருக்கோம் இடது பக்கம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க சிறுவர் நாடோடி கதைகள், 6ஆம் திணை, அன்றாட வாழ்வியல் அறிவியல், காலம் அப்படிங்கிற சில ஏதோ ஒரு நூல் பேர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நூல் பேர் மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த பக்கம் என்ன இருக்க போதும் என்னுடைய ஆசிரியர்கள் இருக்க போகிறாங்க. முதல்லையே தெரிஞ்சதுன்னா குறிச்சலாம், இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். சரி பார்க்கலாம். சிறுவர் நாடோடி கதைகள் இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க கி ராஜநாராயணன். 6ஆம் திணை நம்ம தெரியும், நமக்கு வந்து 5 திணை தான் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதனால தான் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு என்னதுங்க உடல்நலம் அப்படிங்கிறது குறித்து மருத்துவர் சிவராமன் அவர்கள் 6ஆம் திணைன்னு ஒன்று எழுதியிருக்காரு. இப்போ 6ஆம் திணைனா அந்த புத்தகம் மருத்துவர் கு சிவராமன் ஐயாவால் எழுதப்பட்டது. அடுத்தது அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிறத தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்புறம் காலம் அப்படிங்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரு நூல். இடது பக்கம் இருக்கக்கூடியது, வலது பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே ஆசிரியரோட பேர், யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு 1க்கு 2, அதை ஏவுக்கு 2, பிக்கு வந்து 1, சிக்கு 4, டிக்கு 3. அப்போது ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதுவும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம ஞாபகம் தான் வச்சுக்க முடியும். இப்போ கிராமர்னா கூட இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் நல்லது. அடுத்த கொஷின், 6வது கொஷின் பாருங்கள். வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் வாட்டும் முறமுற என புளித்த மோரும் திறமுடனே அப்படிங்கிற இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார்? நம்ம படிச்சிருப்பீங்க. யார் அப்படின்னா ஔவையார் தாங்க. ஔவையார் தனிப்பாடல் திரட்டில் இருக்கக்கூடிய நூல் தான் இது. புல்வேலூர் அப்படிங்கிற இந்த புல்வேலூரில் பூதன் அப்படிங்கிற ஒரு அரசன் வாழ்ந்திருக்கான். புல்வேலூரில் பூதன் அப்படிங்கிற அரசன் வாழ்ந்திருக்கான். அவன் இந்த ஔவையார் கொடுத்த விருந்தை பற்றி அவங்க ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. இப்போ நாம் இதெல்லாம் சோறு, இந்த வழுதுனங்காய் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, கத்திரிக்காய் தான் வழுதுனங்காய்ங்க. இந்த கத்திரிக்காய் தான் வழுதுனங்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வரகரிசல் செஞ்ச சோறுங்க, அதுக்கு கத்திரிக்காய் ஏதோ வறுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முறை நல்லா அந்த புளிச்ச மோர் பார்த்திங்கன்னா நொரன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல, நம்ம நுரைச்சிட்டு வருது சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் முறைன்னு சொல்லியிருக்காங்க. முறைன்னு புளித்த மோர் சோறு, வரகு சோறு, அதில் மோர் ஊற்றிருக்காங்க, கத்திரிக்காய் தொட்டு கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட இல்லைங்களா இந்த இந்த சுவை என்னதுங்க எல்லா உயிர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு கிடைக்காது, எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஔவையார் புகழ்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஔவையார். அவங்க தான் இதுக்கான ஆன்சர், அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அடுத்தது 7வது கொஷின், ஒல்லை உணரப்படும். இந்த குறளுக்கு பொருத்தமான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒல்லை பிரிங்க, அதேமாதிரி உணரப்படும். படும் அப்படிங்கிறத ஒரே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைவு அப்படின்னு சொல்லி நிறைவு அப்படின்னு தான் வச்சுக்கணும் அதை, சரிங்களா? ஏன்னா ஒரு குறளுடைய இறுதி வெண்பாவுடைய இறுதியை நம்ம என்ன பண்ணோம், 4 நாள் காசு பிறப்பில் தான் பிரிக்கணும். அதனால் நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம். ஒல்லை அப்படிங்கிறது நேர் நேர் தேமா, நீங்கள் நிறை நேர் புளிமா, கடைசி நிறைவுனா மலர். தேமா புளிமா மலர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் இ. இதுதாங்க ஆன்சர். முதல்ல நீங்கள் அசைப்பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அசைப்பிரிக்க தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு 2 கிடைக்கல தலை என்னன்னு கேட்டுருவாங்க சில கேள்விகளில். என்ன தலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் தேமா புளிமா மலர் அப்படிங்கிறது தான். இப்போ அசைப்பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த வினா பாருங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது எது? வருவாயான்னு கேட்டால் என்னதுங்க, நீயே போ அப்படின்னு சொன்னால் அது ஏவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டால் நீயே போ அப்படின்னு சொன்னால் அது ஏவல். ஊருக்கு வருவாயான்னு கேட்குறதுக்கு எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உருவது குரல் விடை. ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்கிறது, நான் வந்து பாட்டு பாட போகிறேன் அல்லது நான் வந்து சாப்பிட போகிறேன், அதாவது அதுக்கு இனமாக ஏதாவது ஒன்று. ஊருக்கு வருவியான்னு கேட்டால் அதுக்கு இனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த ஊர் சம்மந்தமாக சொன்னோம்னா அது இனமொழி, அதுக்கு இனமாக இருக்கணும் அந்த விடை, அப்படி இனமாக இருக்கணும். வருவாயான்னு கேட்குறதுக்கு வருவேன்னா நேர் விடை ஆகிடும், வரமாட்டேன்னா எதிர்மறை ஆகிடும். வராமல் இருப்பேனா அப்படின்னு என்ன கொஷின் அவனே கேட்பேன். அப்படின்னு முடியுதுன்னா அது வினாச்சொல். வராமல் இருப்பேனா அப்படின்னு முடியுது இல்லைங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாக சொல்கிறது தான் வினா எதிர் வினாதல் விடை. புரியுதுங்களா? வினா எதிர் வினாதல் விடை தான் இதுக்கு ஆன்சர். ஏன் எப்படிலாம் வரும்? இப்போ எண் வகை விடை இருக்குங்க, 8 விடையிலையும் அதுமாதிரி 6 வகை வினா இருக்குது. 6 வகை வினாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
எது எப்படி வரும்னு ஒன்றுக்கு பல முறை பல எக்ஸாம்பிள்ஸை படித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கண்டிப்பாக வினா வரும். விடையிலிருந்தோ வினாக்கிலிருந்தோ ஆகுபையிலிருந்தோ கண்டிப்பாக வினா வரும். நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், ட்ரைன் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் முக்கியமானது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வினா பாருங்கள், 9வது வினா, பொருந்தாத இணையை தேர்க. இது எதில் பொருந்தலை, இது பொருந்தலைன்னு எதுன்னு பார்க்கணும். ஃபோல்க் லிட்ரேச்சர், ஃப்ளோக்ளோர் அப்படின்னாவே நாட்டுப்புறம்னு தெரியும் உங்களுக்கு. ஃபோக் லிட்ரேச்சர்னால் நாட்டுப்புற இலக்கியம், சரியாக தான் இருக்குது. மாடர்ன் லிட்ரேச்சர், மாடர்னா நவீனம், லிட்ரேச்சர் இலக்கியம், நவீன இலக்கியம், கரெக்டு. ஏன்சியன்ட் அப்படிங்கிறது பழமையானன்னு பொருள், பழமையான இலக்கியம் அப்படின்னு பொருள், அதாவது பண்டைய இலக்கியம் பொருள், இங்கே தப்பாக பொருந்தி இருக்கிறது. அதே மாதிரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்வியல் இலக்கியம்னு சொல்லும் இல்லையா, கிளாசிக்கல்னால் செவ்வியல் அப்படிம்போம். ஸோ இங்கே பண்டைய இலக்கியம் தப்பாக பொருந்திருக்குது. அப்போ நம்ம இப்போ குறித்ததைப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 4ம் 3ம் தான் என்னதுங்க இதுக்கு ஆன்சர். அப்போ இது ரெண்டும் தான் என்னது பொருந்தாமல் இருக்குது, மாறி பொருந்திருக்கு. அப்போ தப்பாக இருக்குது, பொருந்தாத இருக்குதுன்னு அர்த்தங்க. சரிங்களா. அடுத்தது 10வது வினா, பொறுத்துக. அதே மாதிரி பாருங்கள், அசை அளபடை, கடும்பு, ஆரி, வைரியம். அப்போது இடது பக்கம் இருக்கிறத முதல்ல பார்த்துட்டிங்கனாவே இதுக்கு பொருள் தான் நமக்கு தேவை, இதுக்கு பொருள் நமக்கு தேவை. இப்போ அசை அப்படின்னா என்ன, கொஞ்சம் அசைனா இலைப்பாருது, கொஞ்சம் அசைட்டு வரேன் அப்படின்னாங்கன்னா இலைப்பாரிட்டு வரேன், இலைப்பாரி. அந்த ஈ வந்திருக்கிறதே அந்த ஈக்கு தான், இலைப்பாரிங்கிறதுக்கு தான். அந்த கிராமத்துக்கு நம்ம போக வேண்டாம், இலைப்பாரி. அடுத்து கடும்பு அப்படின்னா தெரியும், சுற்றத்தாரை தான் கடும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடும்பு அப்படிங்கிற சொல்லில் தான் குடும்பம் அப்படிங்கிற சொல் வந்ததா என்ன பண்ணுவாருங்க மாதேனையா அவர்கள், ஆறுமுகையா அவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் இலக்கியத்தில் நிறுவியிருப்பாங்க. கடும்பு அப்படிங்கிறது தான் அந்த குடும்பு அப்படிங்கிறது வந்து தான் குடும்பம்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கடும்பு அப்படின்னா அது என்னதுங்க, சுற்றம் அப்படின்னு பொருள். கடும்பு அப்படின்னா சுற்றன் பொருள். ஆரி அப்படின்னா அருமையாக இருக்கிறது அப்படின்னு பொருள். ஆரினா அருமையாக இருக்கிறது அப்படின்னு பொருள். இறுதியாக வைரியம் அப்படின்னா வைரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, கூத்தர்களை தான் வைரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது ஏபிசி, சியில் வரும், ஆப்ஷன் சியில் இது வரும். புரியுதுங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இடது பக்கம் இருக்கக்கூடியதை இப்போ நம்ம 2 வினாக்கள் பார்த்துருக்கோம். பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுக அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கு. அப்போது அறிஞர் பொருள்லேயும் நம்ம ஒரு பாட்டு இருக்குன்னா அதுக்கே அறிஞர் பொருள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம நிறைய படித்து வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இப்போது நம்ம ஒரு தமிழ் தேர்வு கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வினாக்கள் வரும், இந்த மாடலை நம்ம வினாக்களை தயார் பண்ணிக்கணும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது மட்டுமே அப்படிங்கிறதால இந்த மாடலை தயார் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.